வெல்கம் டு ஐஎம்ஐ சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சிப்கோ நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. சிம்கோக்கான 2024 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஆல்ரெடி வந்து 23 நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு இங்கிலீஷில் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், தமிழில் வேணாலும் நீங்கள் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டோட டேரெக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிஎஃப் டாக்குமெண்ட்டு என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தனியாக டெலிகிராம் சேனல்லையும் நான் வந்து கொடுக்குறேன். பிடிஎஃப் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து போடுறதுக்கு ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால சொல்கிறேன். இது வந்து அக்கௌண்ட்ஸ் சவுத் இந்தியன் மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெடில் வந்து அதாவது தென்னிந்தியா கூட்டுறவு சங்கம்னு சொல்லுவாங்க. அந்த இதில் வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். இது அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோட்லாம் கொடுத்துருக்காங்க. வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் இதுக்கான வேகன்சிஸ் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாட்டில் உள்ள எல்லோரும் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து ஆன்லைன் மூலியம் பண்ணலாம், நீங்கள் ஆஃப்லைன் மூலியம் பண்ணலாம். இதுக்கான வந்து அப்ளிகேஷன் வந்து சூப்பர்வைசர் அந்த போஸ்டிங்லாம் இது பண்ணியிருக்காங்க. 10th 12th டிகிரி படித்தவங்க எல்லோரும் வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான், அதை பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன். வெப்சைட் லிங்க் வந்து டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் சிம்கோவோட டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் சவுத் இந்தியன் லிமிடெட்னு சொல்லி கூட கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் லிங்க் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். வெப்சைட் லிங்க்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் இது வந்து நியர்பை வேலூர் பஸ் ஸ்டாண்ட், அந்த ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் நீங்கள் வந்து டேரெக்டாகவே போயிட்டு பெட்டிஷனில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து போட்டுடலாம். சப்போஸ் நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆஃப்லைன் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் கிடையாது. வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து 48 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூனிட் வைஸாக டிசிஷன் வைஸாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து போட்டிருக்காங்க. இப்போதைக்கு வேலூருக்கு மட்டும் தான் வேகன்சி வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர்வைசர் அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல், ஓபிசி, எஸ்சிஎஸ்டின்னு சொல்லி தனித்தனியாக வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து லாஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்லி 29/1/2024 வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக இருக்கீங்க வீசி செக்ஷன் ஆகிங்களா 21 to 30 வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்சிஎஸ்டியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 35 வயசு வரை கொடுக்குறாங்க 21லேருந்து. ஓபிசினா 21 to 33 வரை கொடுத்துருக்காங்க. இதுவும் ரிலாக்ஸேஷன் வந்து பர் கவர்மெண்ட் நார்மல் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஸ் பர் கவர்மெண்ட் நார்மல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஸ்பேஸ் ஸ்கேல் வந்து எவ்வளோ கொடுக்காங்க. வேகன்சி வைஸ் உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருவருக்கும் 20,000 வந்து பேசிக் பே உங்களுக்கு இருக்கும். அதோட அலௌன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் அஸ் பர் இதை ரூல் படி எல்லாம் வந்து பே ஸ்கேல் எவ்வளோ பே ஸ்கேல் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுங்க. எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து போடலாம். வேலூர் டிஸ்ட்ரிக் தான் அப்படின்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். வந்து ப்ராடக்ட் ஒர்க்கிங் டேஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக் பே எவ்வளோ இருக்கும் 8,000, 10,000, சூப்பர்வைசர் 10,000 வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. பட் வந்து ட்ரைனிங் ஆஃப்டர் ட்ரைனிங் அப்புறம் உங்களுக்கு வந்து சேலரி வந்து நார்மலாக 20,000 வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன இதுக்கு வந்து எவ்வளோ படிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. பிலோ வந்து 60% எடுத்தால் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஃபார் த யூனிவர்சிட்டி 60% ஆஃப் மார்க் அதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 10th ஐடி 12th முடிச்சிருந்தால் போதும். சேல்ஸ்மேனுக்கு வந்து நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணிருக்கணும். இல்லை ஐடி எனி டிப்ளமோ, அதாவது எனி டிப்ளமோ நீங்கள் மெக்கானிக்கல், ட்ரிபிள் ஏர்னாப்பில் எனி டிப்ளமோக்கு அதான் மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து அக்ரியில் தான் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு பர்டிகுலராக வந்து மென்ஷன் பண்ணலாம். அதனால தான் சொல்கிறேன் எனி டிப்ளமோன்னு சொல்லிட்டு. சூப்பர்வைசர்னா எனி டிகிரி வந்து 3 வருஷம் நீங்கள் ரெகுலர் பேசிஸில் வேணால் அப்படி தான் வந்தால் நீங்கள் இது வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவு உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ, உங்களுடைய நாலேஜ் வந்து எபிலிட்டி வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி வந்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்வியூ நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க, 3மே கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக வந்து வேலூரில் வந்து போஸ்டிங் கொடுத்துருவாங்க. வேலூர் நியர்பை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் அந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லோக்கல் வேலை பார்க்கக்கூடிய அவங்களுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஆஃபீஸர் அசிஸ்டன்ட், சூப்பர்வைசர் எக்ஸாம் பேட்டர் வந்து கம்பல்சரி கொடுக்குறோம். நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் கமெண்டில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ரௌசிங் பண்ணி வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் நாலேஜில் வந்து ஒரு 30 கொஸ்டின் கேட்குறாங்க. மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் அந்த மென்டல் எபிலிட்டின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 25 கொஸ்டின். அக்ரிகல்ச்சர், செரிகல்ச்சர்னு சொல்லிட்டு அதில் ஒரு 25 கொஸ்டின் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 20 கொஸ்டின். டோட்டலாக 1.5 மினிட்ஸ் வந்து எக்ஸாம் இருக்கும். அதாவது 1.5 மணி நேரம் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. அதாவது 90 நிமிடங்கள் வந்து எழுத போகிறீங்க. 100 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ப்ரொவேஷன் அப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா அது ஆன் ஒர்க்கிங் டைம் 360 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லீவெலாம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ட்ரைனிங் as per important selected applicator of the department. டிபார்ட்மெண்ட் பேஸ் உங்களுக்கு ட்ரைனிங் வந்து ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஐயா சொல்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில் வந்து அப்ளை பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ஜென்ரல் எக்கனாமிக் வீக்கர் சைஸ்னால் 500 வந்து கொடுக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 250 நீங்கள் வந்து பே பண்ணால் போகும். அப்ளிகேஷன் வந்து நான் ரிஃபண்டபிள் ஆகாமல் திரும்பி இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆன்லைன்லேயும் பே பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பே பண்ணலாம். நீங்கள் ஆஃப்லைனில் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் பேமெண்ட்னா www.simco.com போய்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஆஃப்லைன்னா ஐசிஐசி பேங்க் நியரஸ்ட் ஐசிஐசி பேங்க் போய்க்குங்க. அங்கே போய்ட்டு இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ஐஎஃப்எஸ் கோடு கொடுத்துருக்காங்க. பேங்க் என்ன பிரான்ச் இந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மல்டிபிள் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிட்டட்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஐஎஃப்எஸ் கோடு பேங்க் இந்தியா வேலூர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பேங்க் வந்து நீங்கள் செலான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி ஆன்லைன்லேயே பே பண்ணுங்க. அப்புறம் வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணாலும் ஆஃப்லைன் அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவீங்களா அந்த என்வலப் கவருக்குள்ளே வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து தெளிவாக பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பு நீங்கள் வந்து ஆன்லைன் சொல்லிட்டு கொஞ்சம் இதாக இருக்காங்க டக்குன்னு வந்து சேர்த்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹவு டு அப்ளை வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹவு டு அப்ளை பொறுத்தளவில் இந்த கம்ப்ளீட் அப்ளிகேஷன் டேரக்ட் அண்டு போஸ்ட் கொரியர்லேயும் வேணால் நீங்கள் டேரெக்டாக போய் கொடுக்கலாம். அட்ரஸ் மென்ஷன் தான் எபோவ் 29/2 டைமிங் அதுக்குள்ளே நீங்கள் வந்து போய் சேர்ற மாதிரி இருக்கணும். அதாவது அதுக்கு முன்னாடியே வந்து 4:30க்குள்ளே போய் சேர்ற மாதிரி நீங்கள் வந்து கொரியர்லேயும் பண்ணலாம் நான் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இது அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சதர்ன் இந்தியன் மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் ஹெட் ஆஃபீஸ் டவல் ஹால் காம்பாக்ஸ் நியர்பை ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வேலூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து 2 அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க. அதோட என்வலப் கவருக்கோட நீங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்எல்சி 10th மார்க்கு 12th மார்க் ஷீட்டு டிகிரி டிப்ளமோ பிஜி டிகிரி அப்புறம் வந்து கம்யூனிட்டி பொறுத்தவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னால இது வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் தான் நீங்கள் இது ப்ரொவைட் பண்ணணும். நீங்கள் வரல பிசி சர்டிஃபிகேட் வந்து இது பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ரிஜெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்துங்க. ஏன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஹையர் மார்க் வந்து ஹையாக இருக்கிற வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப்லைனில் தான் ஹால் டிக்கெட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஆதார் கார்டு ரீசன் பாஸ்போர்ட் சைட் வந்து 2 இது பண்ணுங்க. இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் அவைலபிள் இருந்தால் போட்டுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே தான். இருந்தாலும் ஓகே இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் என்ன அவைலபிள் வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இருந்தால் ஓகே இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ஒன்றும் அவங்க பிரச்சனை. ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் சேல்ஸ் சூப்பர்வைசர் அதுக்கெலாம் வந்து ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு அதிகமாக கொடுப்பாங்கன்னா டைப்பிங் படிச்சிருக்கீங்க, ஒரு எம்எஸ் வேர்டு ட்ரைவிங் ஸ்கில் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்கில்லுக்கு ஏற்றாப்புல வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அதாவது முன்னுரிமை கொடுப்போம் மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தால் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் மேக்ஸிமம் ஒரு இதில் எம்எஸ் ஆஃபீஸ் டைப் ரைட்டிங்லாம் ஜென்ரலாக தான் தெரிஞ்சால் போகும். ரொம்ப பர்டிகுலராக பண்ணியிருக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு இருந்தால் அந்த இதை வந்து அட்டாச் பண்ணி அந்த கவரோட வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அதோட 24 யூனிட்டு செல்ஃப் அட்டஸ்டேஷன் சொல்லி 27 ரூபா ஸ்டாம்ப் அந்த கார்னரில் ஒட்டி நீங்கள் வந்து போஸ்டல் கவரை வந்து ஷுட் பி அட்டாச் அப்ளிகேஷன் கம்பல்சரி அண்ட் மேண்டரி. நீங்கள் வந்து 2 ஃப்ரம் அட்ரஸ் வந்து எல்லாம் வச்சுட்டு 2 அட்ரஸ் வந்து உங்கள் ஃபார்ம் உங்கள் பேர் ஒரு அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணி ஒரு என்வலப் கவரை வந்து அந்த அனுப்பியில் இங்கேருந்து கொரியர் அந்த கவருக்குள்ளே வந்து ஃப்ரம் அட்ரஸ் வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணிக்குவாங்க. 2 அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி பார்த்துக்குங்க. கரெக்டாக வந்து பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் வந்து சொல்லிவிட்டேன். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து ஷுட் நாட் பி சென்ட். நீங்கள் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து சென்ட் பண்ணிடாதீங்க. ஜெராக்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் சென்ட் பண்ணணும் வந்து சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டேஷன் வந்து எதுவும் சொல்லலை. செல்ஃப் அட்டஸ்டேஷன் இருந்தால் செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டு மென்ஷன் பண்ணி வந்து அனுப்பிடுங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒவ்வொரு இதை வந்து நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து முடியாது. அதுக்கப்புறம் வந்து சிலபஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. 2001 அப்படின்னு சொல்லி ஜென்ரல் நாலேஜுக்கு என்ன ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி ஓரளவு கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்துக்குங்க. நோட்டீஸில் மேத்தமெட்டிக்ஸ் அக்ரிகல்ச்சர் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சொல்கிறேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வெப்சைட்லேயும் இருக்குது. நீங்கள் வேணால் அப்படியே டெலகிராம்லேயும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வேணால் எடுத்துக்கங்க. இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதோட ஃபார் போஸ்ட் ஒன்லையும் ஆஃபீஸ் ஒன்லையும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இல்லை அவங்க ரீசன்ட் ஃபார் சைட் உட்காந்துட்டு ஓட்டிக்கோங்க. தமிழ்லேயும் ஃபில் பண்ணிக்கலாம், இங்கிலீஷும் ஃபில் நேமு ஃபாதர் நேமு அதெல்லாம் ரொம்ப ஜென்ரலாக தான் எடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியாத இப்போ தான் தெரிய வயது வரம்பு இருக்குல்ல இல்லை டிக் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஆன்லைனில் எல்லாமே இல்லைங்க. அவங்க நிரந்தர முறை எல்லாமே வந்து டீட்டில் 1 by 1 வந்து நீங்கள் இது பண்ணிக்கங்க. ஜென்ரலாகவே கொடுத்துருக்காங்க. ரெகுலேஷன் அப்புறம் வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் டேட் அண்ட் பிளேஸ் அப்ளிகேஷனு சிக்னேச்சர் பண்ணிக்கங்க கரெக்டாக இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இந்த அப்ளிகேஷன்லாம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஃபைல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டாக வந்து இது பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தமிழில் ஃபில் பண்ணுறாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கிலீஷில் ஃபில் பண்ணால் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அந்த இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. தெளிவாக ஃபில் பண்ணிவிட்டு அந்த டேட்டுக்குள்ளே பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அனுப்பிடுங்க. டேட் வந்து அதை சொல்லியிருக்காங்க அந்த டேட்டுக்குள்ளேன்னு மேலே வந்து லாஸ்ட் டேட் வந்து வேறு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து குயிக்காக
இந்த ஜாபுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் குயிக்காக வந்து அனுப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ.